மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில முன்னைய நாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தப்பட்ட சூட்டு சம்பவம் எதனால நடந்த, எதை சுத்தி நடந்த, W15 ஹோட்டலை ஏன் இலக்கு வச்சாங்க, அதனுடைய உரிமையாளர் முன்னைய நாள் ஆளுநராக இருந்த முசம்மிலுடைய மகன் MM ஜமால்டீனுக்கும் தேசபந்து தென்னக்கோனுக்கும் என்னதான் பிரச்சனை, இந்த கேஸ் எதை சுத்தி நகர்ந்தது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய தினம் இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு செய்தி சினிமா பாணியல்ல, அதுக்கு மேல இதுவரைக்கும் சினிமால கூட இப்படியான சங்கதிகள் வந்திருக்குமாண்டா இல்லைன்னு தான் சொல்ல நினைக்குது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் 8 பேர் சேர்ந்த ஒரு குழாம் உண்டோ வெலிகமையை நோக்கி பயணிக்கிறாங்க. வெலிகமையை நோக்கி பயணிக்கிறதுக்கான காரணம் அன்று அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாத்தாள குழு ஒன்றை கைது செய்ய போறோம் அப்படின்றது தான். இந்த குழு ஒரு KDH வெள்ள வேன்ல ஆயுதங்களோடு சிவில் உடுப்புல போலீசார் அணிகிற உடுப்பு இல்லாம இவங்க வெலிகம பிரதேசத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. வெலிகம பிரதேசத்துல அமைஞ்சிருக்கிற பெலேனே என்ற பகுதியில இருக்கிற பீச்சோரமாக அமைந்திருக்கிற ஹோட்டல் தான் W15. இந்த ஹோட்டல் முன்னைய நாள் ஆளுநர் முசம்மிலுடைய மகன் MM ஜமால்டீனுக்கு உரியது. இந்த ஹோட்டலை நோக்கி இவங்க துப்பாக்கி பிரயோகத்தை பயன்படுத்துறாங்க. இந்த துப்பாக்கி பிரயோகம் பயன்படுத்துற இந்த சந்தர்ப்பத்துல பாதுகாப்பு குறித்து உடனடியாக ஹோட்டல்ல இருந்தவங்க வெலிகம போலீசாருக்கு தகவல் சொல்றாங்க. வெலிகம போலீசார் துரித கதியில் செயல்பட்டு அன்றைய நாள் அந்த பிரதேசத்துல மொபைல் சர்வீஸ்ல இருந்த போலீசாருக்கு தகவல் சொன்னாங்க. அன்றைய நாள் மொபைல் சர்வீஸ்ல போலீசாரோட இணைந்திருந்த 2 இராணுவத்தினர் இந்த ஒரு விஷயத்தை கண்ணெதிரே பாக்குறாங்க. இவங்க ஊகிக்கிறாங்க, பாத்தால உலக கோஷ்டியினர் யாரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யறாங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்களா, அவங்கள நோக்கி சுட ஆரம்பிக்காங்க. சரமாரியாக சுட்டதுல அந்த வேன் தப்பிச்சு கொண்டு பயணிக்க ஆரம்பிக்குது. இவங்க எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களை பிடிக்க முடியல, கைது செய்ய முடியல. உடனடியாக வெலிகம போலீசினூடாக தென் மாகாணம் முழுக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த தகவல் பரிமாறப்பட்டு அனைத்து போலீசாரும் தயார் நிலையில் இருந்தாங்க இவங்களை கைது செய்வதற்காக. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த வேணும் அப்படியே பயணிக்க ஆரம்பிக்குது. பயணிச்சுட்டு போற இந்த சந்தர்ப்பத்துல காலி இமதுவ என்ற பிரதேசத்துல அந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில ஹைவேனுடைய கடவை இருக்குது. இந்த கடவையில அன்றைய நாள் உடனடியாக தகவல் பரிமாறப்பட்டதுனால OIC சகிதம் இமதுவ போலீஸ் அதிகாரி, போலீஸ் பொறுப்புதாரி உட்பட போலீஸ் குழுக்கள் தயாராக இருந்தது. சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் வந்தால் உடனடியாக அவர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கடவையில இவங்க கொழும்பு நோக்கி போறதுதான் இவங்களோட திட்டமாக இருந்தது. இந்த இடத்துக்கு வரும்போதே போலீசார் அவங்கள நிறுத்துறாங்க. நிறுத்திய போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்களும் போலீசார் தான், நாங்க ஒரு பணிக்காக வந்தோம், இப்படியான பிரச்சனை ஆகிட்டு நாங்க உடனடியாக கொழும்புக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொன்ன நேரம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களை சோதனை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. தேவையில்லை, நாங்க போலீசார் தான் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல, எட்டி பார்த்ததுல 2 போலீசார் குத்துயிராக இரத்த கரைகளோடு இரத்த வெள்ளத்துல இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க இப்படி ஒரு வேலையாகத்தான் வந்தோம், இப்படி சம்பவம் நடந்தாச்சு, நாங்க போலீசார் தான், நாங்க உடனடியாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அங்கிருந்த போலீசார் சொன்னாங்க, ஏதோ ஒரு குற்றம் நடந்ததாகத்தான் எங்களுக்கு தெரியுது, இதை விட முடியாது அப்படின்னு உறுதியமாக சொல்லிட்டாங்க. சொன்ன நேரத்துல உடனடியாக அதுல அந்த குழுக்கு பொறுப்பாக அந்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி அனஸ்லிம் P. சில்வா அவங்க அவருடைய மேலதிகாரிக்கு போன் கால் போடுறாரு. அந்த மேலதிகாரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெவில் த சில்வா. நெவில் த சில்வா உடனடியாக இந்த OICயோட பேசி சொல்றாரு, இது எங்களோட டீம் தான், ஒரு தேவைக்கு அனுப்பினோம், இப்படி ஒரு சுட்டு சம்பவம் நடந்தாச்சு, இவங்களை உடனடியாக அனுப்பிவிங்க. அப்ப இமதுவ OIC சொன்னாரு, அப்படி விட முடியாது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக எங்களுக்கு தகவல் வந்தது, எனவே மேலிடத்தில் இருந்த தகவலுக்கு நாங்கள் பிடிச்சிருக்கிறோம், நாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், இது முடியாது என்று அறுதியும் அவர் சொல்லிட்டாரு. சொன்னதோட அவர் நிறுத்தல, உடனடியாக வெலிகம போலீசாருக்கு தகவல் சொல்லி அங்கிருந்து ஒரு டீமை வர வச்சு இவங்களை கைது செஞ்சு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த கைது செஞ்சு இவங்கள்ட்ட ஒப்படைக்கிற இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணினாங்கடா, கொலை உயிரும் குத்துயிருமாக இரத்த கரைகளோட அப்படி உட்கார்ந்திருக்கிற 2 போலீசாரை கராப்பிட்டிய வைத்தியசாலையில அனுமதிச்சுட்டு எஞ்சியவங்களை வெலிகம போலீசார் அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. இதுக்கு பிறகு இது சம்பந்தமான ஒரு
என்ன நடந்த, ஏது நடந்த, எப்படி கைது நடந்த, இவங்களை எப்படி விசாரிச்சோம், எப்படி செக் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தாரு இமதுவ போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓவைசி சமன் குமார். அவங்க பெரிய இடங்களோட சம்பந்தம் உள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் என்றதுல உறுதியா இருந்து முதல்கட்ட நடவடிக்கை எடுத்தவங்க இந்த ஓவைசி தான். சரி, இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெவில் ட சில்வா உடனடியாக வெலிகம போலீஸ் ஸ்டேஷனுக்கு பல அழுத்தங்கள் கொடுத்து இவங்களை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போனவங்க ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்தா எடுக்கல. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் அந்த தரப்புல எடுக்கப்படல. காரணம் என்னடா, இது திட்டமிட்டதெல்லாம் அவங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கு பிறகு அந்த குறித்த வைத்தியசாலையில அனுமதிக்கிற கணத்திலேயே ஒரு போலீசார் இறக்குற மாதிரி சம்பவம் அமைஞ்சாச்சு. இப்ப இருக்கிற கேள்வி என்னடா, இத்தனை இடங்களையும் தாண்டி இமதுவ வரைக்கும் வந்தவங்க, இதுக்கிடையில பல்வேறு இடங்கள்ல வைத்தியசாலைகள் இருந்தது. உயிருக்கு போராடுறான், கத்துறான், வலியோட துடிக்கிறான், இவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, இவனுக்கு குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி இறக்கப்பட்ட எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களாடா? இல்ல. காரணம் என்னண்டா, சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் திட்டமிட்டு நடந்தாச்சு. பிரச்சனையாகிரும். உரிய இடத்துக்கு போயிட்டு செத்தாலும் பரவாயில்ல, சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் நினைச்சிருப்பாங்களோ என்னவோ, அந்த ஒரு விஷயம் பரிதாபகரமாக உயிரிழக்கிற மாதிரி நடந்து முடிஞ்சது மிகப்பெரிய மனவருத்தமான விஷயமாகத்தான் இருக்குது. யாருடைய தேவைக்காக அப்பாவி போலீஸ் உத்தியோகத்தர் இறக்குற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு. சரி, இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் உற்று கவனிங்களேன். 2024ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 18ஆம் தேதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் மற்றும் பிரதி போலீஸ்மா அதிபராக இருந்தவர் தேசபந்து தென்னக்கோன் ஒரு பிரஸ் மீட்டிங் நடத்துறாங்க. அதுல என்ன சொன்னாங்கடா, W15 ஹோட்டல்ல நாங்க அங்க நடந்த துப்பாக்கி சூடு, அதுக்குள்ள கிட்டத்தட்ட போதை வியாபாரம் நடந்ததுனால 15 பேரை நாங்க கைது செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த தாக்குதல்ல தான் இந்த போலீசார் இறந்தாங்க அப்படின்ற விஷயத்த மீடியால சொன்னாங்க. உடனடியாக இதை பார்த்த W15 ஹோட்டலுடைய உரிமையாளர் ஜமால்டீன் அவருடைய நிறுவனத்தினூடாக ஒபிஷியல் ஒரு கடிதத்தை அனுப்பினாரு. நீங்க இந்த பத்திரிகை மாநாட்டில் சொன்ன விஷயம் அப்பட்டமான பொய், இதை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்படியான சம்பவங்கள் இதுவரைக்கும் நடந்ததில்லை, இதுக்கு பிறகு நடக்க போறதும் இல்லை என்ற ஒரு விஷயத்த அவங்களுடைய கம்பெனியினூடாக ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சாங்க. அது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி. இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெலிகம போலீசார் இந்த ஒரு விஷயத்த கண்ணும் காணாமலும் இருக்கல. அவங்க மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீதிமன்றத்தினூடாக எடுத்திருந்தாங்க. அதன் வடிவில் தான் நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு கேட்டால், இந்த குறித்த நபர்கள் தேசபந்து தென்னக்கோன் உட்பட அவரோடு இதுக்காக பயணித்த, இதுக்கு உறுதுணையாக இருந்த, அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து போலீசார்களையும் கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொன்னது. இங்க இருக்கிற கேள்வி என்னண்டா, இந்த ஹோட்டலை ஏன் டார்கெட் பண்ணாங்க? அந்த ஜமால்டீன் என்று சொல்லப்படுகிறவருக்கும் இந்த தேசபந்து தென்னக்கோனுக்கும் என்னதான் பிரச்சனை? அல்லது தேசபந்து தென்னக்கோன் யாருக்காக இதை செய்தார்? அப்படியாக இருந்தா, தேசபந்து தென்னக்கோன் இந்த ஒரு விஷயத்துல இறங்குறதாக இருந்தால், இதுக்கு பின்னால நிச்சயம் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் புள்ளி இருக்கணும் என்பது நம்ம நாட்டில் இருக்கிற சாமானிய மனிதர்களுக்கும் தெரிஞ்சு போகும். தேசபந்து தென்னக்கோனுக்கும் அதே போல இந்த ஜமால்டீனுக்கும் இடையே ஒரு பிரச்சனை உருவாகுது. அது எங்க அந்த கதை ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் போர்டுக்கு பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் பெறாரு இந்த தேசபந்து தென்னக்கோன். அதுக்கு 1,50,000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குற மாதிரி அந்த பதவி அவருக்கு அமையுது. இதே போர்டுக்கு ஜமால்டீன் தெரிவு செய்யப்படுறாரு. ஜமால்டீன் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரி 2 இடங்கள்ல சம்பளம் பெறுறதுன்னு அது அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம், ஏன் இதை கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டாரு. என்னை பார்த்தா கேள்வி கேட்கிறாய், நாங்க யாரு என்ற ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைச்சதோ என்னவோ தெரியல, இந்த இடத்துல எப்படியாவது இந்த ஜமால்தீனை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் கையில் எடுக்கிறாரு. மனசுல அவர் நிறுத்தி கொண்டாரு. இந்த ஒரு காரணம் தான் ஜமால்தீனை பழி வாங்கணும் என்ற ஒரு யோசனைக்குள்ள முன்னைய நாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் வர்றதுக்கு காரணம். இதை தாண்டி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ் அவருடைய மகனுக்கும் இந்த ஜமால்தீனுக்கும் இடையே ஒரு பிரச்சனை நகர்வதாகவும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளவர் ரோட்ல இவருக்கு ஒரு காணி இருக்கு, ஜமால்தீனுக்கு ஒரு காணி இருக்கு. இந்த காணி சம்பந்தமாக இருவருக்கும் இடையிலே ஏதோ தகராறு இருப்பதனால நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் ஓடிக்கொண்டிருக்குது.
இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் ஏதோ ஒரு வகையில ஜமால்தீனை டார்கெட் பண்ணி கொண்டு போடணும், இல்லையா மிரட்டணும். அப்படி மிரட்டுறதன் ஊடாக இந்த காணி எடுத்துக்கொள்ளலாம், இந்த ஹோட்டல் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த ஹோட்டலை டார்கெட் பண்றதுனால அங்க ஒரு பிசினஸ் நடக்காம ஏதோ ஒரு வகையில் ஜமால்தீன் பலவீனமாகலாம் என்ற பல்வேறு காரணங்களுக்காகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்ததாக இப்ப செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இப்போதைக்கு சிஐடியினருக்கு ரகசியமாகத்தான் நீதிமன்றம் இந்த கட்டளையை பிறப்பிச்சது. அவங்க இந்த தேசபந்து தென்னக்கோனை பல இடங்கள்ல தேடி இருக்கிறாங்க. அவர் வசித்ததாக சொல்லப்படுகிற 4 வீடுகளை தேடி பார்த்தாங்க. இப்போதைக்கு தென்னக்கோன் தலைமறைவாக இருப்பதாகத்தான் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. நாட்டுல போலீஸ் பிரிவுல உச்சபட்ச பதவிதான் போலீஸ் அதிபர் என்ற பதவி. இப்படியான ஒருத்தருக்கு கொடுத்ததுன்றது மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் பார்க்கப்படுது. இந்த பதவி எப்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 36வது போலீஸ் அதிபராக இவரை ரணில் விக்ரமசிங்க அவங்க நியமிக்கிறாங்க. இதுக்கு பரிந்துரை செய்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ். இப்ப யோசிங்களேன், எதை வெகுமதியா கொடுத்திருக்காங்க. அப்படியாக இருந்தா என்ன குவாலிஃபிகேஷனை வச்சு இப்படியான பதவிகள் கொடுக்காங்கண்டா நல்லா சுட தெரியணும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. அப்படியாக இருந்தா இப்படி சுடுறதுக்கும் இப்படியான அடாவடித்தனங்களை செய்யறதுக்கும் எத்தனையோ வருஷங்கள் அவரு அந்த பாதையில பயணிச்சிருக்கணும் அப்படின்றது தெரியுது. இவருக்கு இந்த பதவியை கொடுக்குற காலகட்டத்தில் அந்த குவாலிஃபிகேஷன்ல ஒரு 3 பேர் இருக்காங்க, இவரையும் சேர்த்து. அதுல ஒருத்தர் நிலந்த ஜெயவர்தன, அவருக்கு கிடைக்கல. 3வது லலித் பத்திநாயக்க, இவருக்கும் கிடைக்கல. கிடைச்சது 36வது போலீஸ் அதிபராக தேசபந்து தென்னக்கோன் அவங்களுக்கு. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல இறந்தவரை பத்தி என்ன சொன்னாங்க, இவருக்கு என்ன வெகுமதி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசத்துக்காக உயிர் நீத்தவர் அப்படின்னு சொல்லித்தான் அன்றைய பத்திரிகையான் மாநாட்டுல டிரான் அலஸ் அவங்க சொல்லி இருந்தாங்க. சட்டவிரோதமான ஒரு பயணத்துல ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இறந்தாருண்டா அதை தேசத்துக்காக என்று சொல்ல எதனால நினைச்சாரு என்பது தெரியல. இப்படியான ஒரு தேசம்தான் இலங்கையாக இருக்கணும்னு அவர் நினைச்சாரோ என்னவோ தெரியல, அல்லது அந்த பூனை கண்ணை மூடிட்டு பால் குடிக்கும் இல்லையா, உலகம் இருட்டாகிட்டு அப்படின்ற மாதிரி அப்படி நினைச்சு சொன்னாரோ என்னவோ தெரியல என்பது நமக்கு சொல்ல நினைக்குது. அடுத்த ஒரு விஷயம்தான், இந்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு இறந்ததுக்கு பிறகு எஸ்ஐயாக பதவி உயர்வும் கொடுக்கப்பட்டு அவர குடும்பத்திற்கு 42,50,000 ரூபாய் பணப்பரிசும் கொடுக்கப்பட்டது. அந்த குடும்பம் வாழட்டும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு அது போய் சேரட்டும். இப்போது தந்தை இல்லாம குழந்தையும் கணவர் இல்லாம மனைவியும் இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. இங்க கேள்வி என்னண்டா, சட்ட விரோதமான ஒரு செயற்பாட்டுல ஈடுபட்ட ஒருத்தருக்கு இந்த பதவி இந்த பணப்பரிசு எப்படி கொடுக்கப்பட்டது என்பதுதான் இப்ப இருக்கிற வினாவாகவும் விமர்சனமாகவும் இருக்குது. ஒரு உயர் நிலையில் இருந்த போலீஸ் அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோனும் மிக மோசமான ஒரு செயலை சேர்ந்த இஷார செவ்வந்தியும் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. காரணம் என்னடா, ஒரு கொலையை திட்டமிட்டது அப்படின்றதுனால இஷார செவ்வந்தி அதை செய்திருக்கிறாரு. அதே ஒரு விஷயத்தை தேசபந்து தென்னக்கோனும் செஞ்சிருக்கிறாரு. இப்ப இந்த குற்றச்செயலுக்கு பிற்பாடு இஷார செவ்வந்தியும் தலைமறைவாகச்சு, தேசபந்து தென்னக்கோனும் தலைமறைவாகியாச்சு. இதுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமறைவானவங்க இங்கேயே வாழ போறதில்ல. ஏதோ ஒரு வகையில இஷார செவ்வந்தி வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கு எடுக்கிற முயற்சியைத்தான் இப்போது தேசபந்து தென்னக்கோன் அவங்களும் எடுக்க போறாங்க. எனவே இது குறித்து நீங்கள் இப்போது தெளிவு பெற்றிருப்பீங்க. எதற்காக வெலிகம போலீசாரை கைது செய்யாமல் பாதிக்கப்பட்டவனை கைது செய்ய நீதிமன்றம் சொன்னது என்ற விஷயம் புரிந்திருக்கும். இந்த சீன்ல ஒரு தனி மனிதனை பழி வாங்குவதற்காக அரசு அதிகாரிகளை பழி கொடுத்து நாட்டிற்கு அவப்பெறை உண்டு பண்ணி, நான் நினைக்கிறேன் போலீஸ்மா அதிபர்கள் என்று 2 பேர் தான் சிறைவாசம் சென்றிருக்கிறாங்க. குற்றச்செயல் செய்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்க உண்டு. பூஜிதா அவர்கள் பாஸ்கு பிரகாரன் ஒரு விஷயத்துல சட்ட நடவடிக்கை எடுக்கல என்ற குற்றச்சாட்டுல சிறைவாசம் போய் வந்திருந்தாரு. அந்த பட்டியல 2வதாக சேர்ந்திருக்கிறவர் முன்னைய நாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் என்பதுதான் ரெக்கார்ட். இங்க ஏமாந்து போனது பொதுமக்கள் என்பதுதான் தெரிகிறது. இன்னொரு சங்கதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செக் பாயிண்ட்ல நின்று அந்த பரிசோதனை செய்த போலீஸ் அதிகாரியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படியாவது இவங்களை கைது செய்யணும்ன்ற முனைப்போட சேவையாற்றிய இமுதுவ போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓவைசியும் இப்போது இஸ்ரேலையும் இத்தாலியிலையும் உயிர் தப்பி போயிருக்கிறாங்க. காரணம் என்னண்டா, சட்டத்தை செய்தவன் ஓடி போகணும் என்ற மனநிலை உருவாகி இருக்குது. அச்சம் காரணமாக அவர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதே சமயம்
அடாவடித்தனம் செய்தவனுக்கு இந்த நாட்டுல உயரிய பதவி கிடைக்கின்ற ஒரு அவலமும் உருவாகிருக்கு என்பதுதான். அதுவும் போலீஸ் மா அதிபராக கூட ஆகலாம். அதுக்கான குவாலிஃபிகேஷன் சுட தெரியணும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவன் நாட்டை விட்டு ஓடி போறதாகவும், குற்றங்களை செய்கிறவன் போலீஸ் மா அதிபராக கூட இந்த நாட்டில் வரலாம் என்ற ஒரு வரலாறும் காணப்பட்டிருக்கு கடந்த கால ஆட்சியாளர்களுடைய காலங்களில். எனவே இந்த அவலங்கள் முடியட்டும், நாடு மீண்டும் எழுச்சி பெறட்டும், சர்வதேசத்திலே நமது நாட்டினுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி நிறுத்துவோம் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.